Hello students, 11th standard business max chapter 5 differential calculus exercise 5.6 la question number 2 x into 1 plus y square root of plus y into root of 1 plus x equal to 0 அப்படின்னா x not equal to y இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி prove that dy by dx equal to minus 1 by x plus 1 whole square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிஃபரன்சியேஷன் செய்யறதுக்கு முன்னாடி இங்கே கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்போம். என்னென்னா முதல்ல எக்ஸு ரூட் 1 + ஒய் சீக்குவல் டு ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + எக்ஸு. அது ரெண்டாவது இது ஆர்ஹெச்எஸ் போகும்போது சைன் என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஒய் இன்ட்டு 1 + ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, எக்ஸு ஸ்கொயர் ரூட்டு போயிடும் 1 + ஒய் equal to minus y ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட்டு போய்டும் 1 + எக்ஸ்னு வரும். இதுதான் கணக்கில் இருக்கிறது. எக்ஸ் ஸ்கொயர் உள்ளார கொண்டு போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் உள்ளார போனால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் உள்ளார கொண்டு போனோம்னா ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கத்தில் கொண்டு வரோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இந்த ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் சீக்குவல் டு என்ன வரும்னா 0. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்புறம் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிறத கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா ஃபார்முலா தெரியும். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை ப்ளஸ் இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக எக்ஸ் ஒய் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இதுலேயும் எக்ஸ் ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ஒய் இருக்குது. எக்ஸ் ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் மிச்சம் என்ன இருக்கும்னா ஒரு எக்ஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம். எக்ஸில் 1 இருக்கும் மைனஸ் இதில் ஒரு எக்ஸ் ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இதில் ஒரு ஒய் இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அதனால் எக்ஸ் மைனஸ் ஒய்யை வெளியில் எடுத்துடுறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்யை வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யை வெளில எடுத்துட்டோம், பேலன்ஸ் இதில் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், அல்லது ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் ஒய் 0 இருக்கணும், இல்லைனா இது 0வாக இருக்கணும். ஆனால் நம்ம கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ எக்ஸு மைனஸ் ஒய்னா எக்ஸு ஈக்குவல் டு என்ன வரும், ஒய்னு வரும். அப்போ கணக்கில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா இந்த இது பொருந்தாது. அதனால் இதை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். எதை, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இதை மட்டும் நம்ம கணக்கில் இருக்கிறத ஆன்சரில் எடுத்துக்கிறோம். இந்த ஒய் அப்படிங்கிறத காமனாக வெளியில் எடுத்துரும். ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒய் இருக்கிற இடத்துல என்ன வரும்னா 1 ப்ளஸ் இதில் இருக்கிற ஒய்யை வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸு. இந்த எக்ஸை என்ன செய்கிறோம், ஆர்ஹெச்எஸ் கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகிடுது, மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடுது. இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் 1 + எக்ஸ் அந்தாண்ட கொண்டு போனோம்னா ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனால் வகுத்தல்ல பை 1 + எக்ஸ்ன்னு வரும். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை 1 + எக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ தான் நம்ம டிஃபரன்ஷியேஷனை ஆரம்பிக்கிறோம். எல்ஹெச்எஸ்ல இருக்கிற ஒய்க்கு என்ன வரும் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் வரும். டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது அதை ஒய் டேஷ்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒய் டேஷு டிஒய் பை டிஎக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஈக்குவல் டு இங்கே இருக்கிறத நம்ம டிஃபரன்ஷியேஷன் செய்யும்போது இது வந்து டிவிஷன் ரூல். டிவிஷன் ரூல் அப்படிங்கிறது என்னன்னா டினாமினேட்டரில் இருக்குல்ல 1 + எக்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ இந்த 1 + எக்ஸை அப்படியே எழுதிக்கிட்டு இந்த மைனஸ் எக்ஸை டிஃபரன்சியேஷன் செய்யணும். மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு டிஃபரன்சியேஷன் இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஃபரன்சியேஷன் செய்யணும். இது U/V மெத்தட், டிவிஷன் ரூல். கீழே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டரை டிஃபரன்சியேஷன் செய்யணும். மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்சியேஷன் செய்யணும். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், இதனுடைய ஹோல் ஸ்கொயர் போட்டுடுறோம்.
மேலே நியூமரேட்டரில் 1 + x அப்படியே எழுதிக்கிட்டு மைனஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் -1 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற 1 + எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 1 0 ஆகிடும், அதை விட்டுடுவோம். எக்ஸுக்கு என்ன வரும் டிஃப்ரென்சியேஷன் வேல்யூ 1ன்னு வரும். dy/dx அப்படியே உள்ளார கொண்டு வாங்க. மைனஸால் பெருக்கிட்டோம்னா -1 - x மைனஸால் ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும் பை 1 + எக்ஸோட ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்னா -1/1 + எக்ஸோட ஹோல் ஸ்கொயர். இதுதான் கணக்கில் இருக்கும். இதுதான் எதோட வேல்யூனா dy/dxோட வேல்யூ. கணக்கில் இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. thus proved. Okay.